கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். புதிய நாள் நன்மைகளை மேன்மைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக. இந்த புதிய நாளிலும் கூட இந்த தின தியானத்தை ஒளிப்பதிவு செய்து அழகாக யூடியூபில் ஏற்றி நமக்கு அனுப்புகிற தம்பி பிரவீனுக்காக நன்றி சொல்லுகிறேன். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். சூஸ் த ரைட் பாத். சரியான பாதையை தெரிந்தெடுக்க வேண்டும். வாழ்க்கையில படிப்பிலே சரியான பள்ளிகளை தெரிவு செய்கிறோம், கல்லூரிகளை தெரிவு செய்கிறோம், எதிர்கால வாழ்வுக்கான பாடத்திட்டங்களை தெரிவு செய்கிறோம், பணியாற்றுவதற்கான இடத்தை தெரிவு செய்கிறோம், குடும்ப வாழ்க்கைக்கான துணையை தெரிவு செய்கிறோம். இவை எல்லாவற்றையும் தெரிவு செய்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தாசன் வழியாக, நீங்கள் வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். நல்ல வழியை தேடி கண்டுபிடித்து அதிலே நடங்கள் என்று சொல்லுகிறார். சொல்லுவாங்க, நான் இன்னும் கெட்டு போவேன், எவ்வளவு பந்தயம் கட்டுறேன், பந்தயம் கட்ட முடியாது. என்ன கெட்டு போறன்னு முடிவு பண்ணிட்டான், அதனால பந்தயம் கட்ட முடியாது. ஆனால் ஆண்டவர் நாம் கெட்டு போவதை விரும்பாத ஆண்டவர். ஆகவே தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், தெளிவான வழியை கண்டுபிடித்து நடவுங்க என்று சொல்லி. நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்றார்கள். அன்புக்குரிய விசுவாசிகளே, இறைவன் தந்த கிருபையின் காலங்களை சரியாய் பயன்படுத்த முற்படுவோம். ஞானமான வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு இளைஞன் ஒரு ஞானி இடத்துல சென்று, ஐயா, நான் பக்தி மார்க்கத்திலே திளைக்க வேண்டும், நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல சென்று ஒரு ஆலோசனையை கேட்டானாம். அப்போ அந்த ஞானி அவனை பார்த்து, ஒன்றுமில்லை, பக்தி நூல்களை நீ வாசிக்க வேண்டும், இரண்டாவது ஆராதனைகளிலே பங்கேற்க வேண்டும், மூன்றாவது வாழைப்பழம் சாப்பிட வேண்டும் என்றார். 3 காரியங்கள். ஒன்று, பக்தி நூல்களை படிக்க வேண்டும், இரண்டாவது ஆராதனைகளிலே பங்கேற்க வேண்டும், இறைவனை ஆராதிக்க வேண்டும், மூன்றாவது வாழைப்பழம் சாப்பிட வேண்டும். உடனே அவன் கேட்டான், அப்படியா, ஒரு நாளைக்கு எத்தனை பழம் சாப்பிட வேண்டும் என்று கேட்டான். அப்ப அவர் சொன்னாரு, உன்னால பக்தி வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார். ஏன்? நான் 3 காரியங்களை சொன்னேன். எப்பொழுது ஆராதிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை, எவ்வளவு நேரம் பக்தி நூலை படிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை, ஆனால் எத்தனை வாழைப்பழம் சாப்பிட வேண்டும் என்று கேட்கிறாய். உன்னுடைய நோக்கம் இது அல்ல, உன் தடம் மாற வேண்டும் என்று சொன்னார். விசுவாசிகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கையில நம்முடைய தெரிந்தெடுப்பு எதுவாய் இருக்கிறது? நம்முடைய தெரிந்தெடுப்பு எதுவாய் இருக்கிறது? எரேமியா சொல்லும் பொழுது நல்ல பாதையை தெரிவு செய்து அதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிறார். அதை தெரிந்தெடுத்து நடக்க முற்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம், கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே, நாங்கள் சரியான தடம் கண்டுபிடித்து அந்த தடத்துல தடம் பதித்து நிறைவுகளை காண உதவி செய்யும். நம்ம பிரவீனுக்காக, குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் சாமி. அவரையும் அவருடைய துணைவி மகனையும் ஆசீர்வதியும், கூட பிறந்த மகனை ஆசீர்வதியும், பெற்றோரை ஆசீர்வதியும், நன்மையாக நடக்கும் சாமி. இவர்கள் எல்லாவற்றும் வாழ்ந்து சுகித்து உன் நாமத்துக்கு சாட்சி பெற உதவி செய்வீராக. துதி கன மகிமை யாவையும் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.